இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதோ வந்துட்டாருப்பா. வாங்க மாப்பிள, உட்காருங்க சாப்பிடலாம். சரிங்க. ஏய், நீ இப்ப இந்த வீட்டோட வேலைக்காரன். எங்களுக்கு சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. போ, அப்படி போய் கீழே போய் உட்காரு. வேலைக்காரி வந்து சாப்பாடு போடுவா. ஏய், வாய மூடு. அவர் இந்த வீட்டு மாப்பிள. அவரை போய் கீழே உட்கார்ந்து சாப்பிட சொல்ற? அது சொல்ல நீ யாரு? மரியாதையா பேசு. இவ கரெக்டா தானே சொல்றா? இவனை இந்த வீட்ல வேலைக்காரனா தானே ட்ரீட் பண்ணணும். வேலைக்காரனுக்கு எங்கேயும் டைனிங் டேபிள்ல வச்சு சாப்பாடு போட மாட்டாங்க. கீழே உட்கார வச்சுதான் சாப்பாடே போடுவாங்க. இஷ்டம் இருந்தா சாப்பிட்டோம், இல்லனா பட்னி கிடக்கட்டும். இந்தாங்க. தேங்க்யூங்க. ஏன் யாரும் சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மாப்பிள? இந்த மாதிரி டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா புவர் டைஜஷன், இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், பேக் பெயின், முக்கியமா பயங்கரமா வெயிட் போட்டுருமா, ஒபிசிட்டி. நீங்க சொல்றது உண்மைதான மாப்பிள? ஆமா மாமா, இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல கூட போட்டிருந்தாங்களே, நீங்க இதை பார்க்கல? ஓ, கீழே இப்படி உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் நல்ல ஜீரண சக்தி வருமா, உடம்பும் நல்லா ஆரோக்கியமா இருக்குமா. அப்படியே சொல்றீங்க? சகல சொன்னா கரெக்டா இருக்கும் மாமா. சகல சொன்னா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கும். ஏற்கனவே நீங்க கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தான் இருக்கீங்க. இதுக்கு மேலே வெயிட் போடாம இருக்கணும்னா சகல மாதிரி நீங்களும் கீழே உட்காந்து சாப்பிடறதான் பெட்டர். ஆஹா, இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு மாப்பிள. மாப்பிள, நானும் இங்கே வரேன். நீங்க கீழே உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, இல்ல வாசல்ல உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, உங்க கூட தான் சாப்பிடுவேன். ரோகிணி, நான் வெயிட் போடாம என்னோட அழகை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா அப்புறம் வெயிட் போட்டு என் பர்சனாலிட்டியே போயிடும். என் அழகுல ஒரு மில்லிகிராம் கூட குறையறத நான் விரும்ப மாட்டேன். அதனால இப்ப நான் என்ன பண்றேன்னா, நானும் கீழே போய் உட்காந்து சாப்பிடுறேனே. மாமா, நானும் அங்க வந்துடுறேன். வாங்க வாங்க, உட்கார்ந்து சாப்பிடுறவங்களா குண்டு ஆகட்டும். நமக்கு நம்ம அழகுதான் முக்கியம். என்னக்கா, இவன் புதுசா ஏதோ ஒரு பொய்ய கிளப்பி தான் பக்கம் எல்லாரையும் இழுக்கிறான். அவன் கிடக்குறாண்டி, நீ சாப்பிடு. ரேவதி, நீ எங்க போற? இங்கேயே உட்காந்து சாப்பிடு. என் புருஷன் கீழே உட்காந்து சாப்பிடுறப்போ நானும் கீழே உட்காந்து சாப்பிடுறேன். அப்படி சொல்லு ரேவதி. ரோகு, நீயும் பேசாம கீழே வந்து எங்க கூட உட்காந்து சாப்பிட. நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு இல்ல, நீயும் ஏற்கனவே பூசின மாதிரி தான் இருக்க. இனிமேலும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கயே, இன்னும் வெயிட் போட்டுருவ. வெயிட் போட்டேன்னா அப்புறம் உன்னை எல்லாரும் ஆன்டி ஆன்டின்னு தான் கூப்பிடுவாங்க. இங்க பாரு, நீ எப்பவும் இப்படியே இருக்கணும்னா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்க. அதான் உனக்கு நல்லது. ஏங்க இப்படி எல்லாம் பேசி பயமுறுத்துறீங்க? நான் வெயிட் போட்டா ரொம்ப அசிங்கமா இருக்கும். இருங்க, நானும் வரேன். அக்கா, வந்தது வராததுமா அந்த டிரைவர் பையன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். 6 மாசத்துல டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அந்த 6 மாசத்துல 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைப்பேன்னு சொல்றான். இன்னமும் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவேன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுற இடத்துலயும் ஏதேதோ பேசி எல்லாரையும் அவன் பக்கம் இழுத்துட்டான்ல. இதை இப்படியே விட்டுற கூடாதுக்கா.
விட்டா நிரந்தரமா அவன் பக்கம் இழுத்துக்குவான். நாம யாருன்னு அவனுக்கு காட்டணும்க்கா. ஆமாண்டி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் ரொம்ப கடுப்பாதான் இருக்கு. அவன் வெளியே இருக்கிறப்பவே ரேவதி அடிக்கடி அவனை பார்க்க போவான். இப்ப அவன் வீட்லயே இருக்கான். யாருக்கும் தெரியாம அடிக்கடி பார்க்க பேச அவங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. நீதான் அவங்கள மீட் பண்ண விடாம பாத்துக்கணும். அதுதான் உன்னோட வேலை, புரியுதா? சரிக்கா, நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். ரேவதி, சொல்லுமா. மாமா, நான் அவரை பார்த்து பேசணும். ஹால்ல தானம்மா படுத்திருக்காரு, பார்த்து பேச வேண்டியதானே? ஷோ, அங்கதான் நந்தி மாதிரி சித்தி இருக்காங்களே. என்னது, சின்னத்த ஹால்ல இருக்காங்களா? அங்க என்ன பண்றாங்க அந்த அம்மா? நான் அவரோட பேசுறேனா இல்லையான்னு வேவ் பாக்குறதுக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் அவங்கள எப்படியாவது அங்க இருந்து அனுப்பணும். சரி, நான் பாக்குறேன். ம். சின்னத்தை எப்படி ஹால்ல இருந்து விரட்டுறது? என்ன இது, நம்ம முன்னாடி வந்து விழுது, திடீர்னு வந்து விழுதே. ஒண்ணும் புரியலையே. இவ்ளோ சத்தம் கேட்டு அசந்து தூங்குறானே. அந்த பக்கம் போவோம். என்ன பேய் பிசாசுங்க சத்தம் கேக்குது. என்ன திரும்பவும் சத்தம் கேக்குதே. இனிமே இங்க இருக்கிறது சரியில்லை.